கேட்டுச்சா உங்களுக்கு? ரைட், ஓகே. ரைட், நான் பண்ணிட்டேன். இது தோழர்களே, அதான் தோழர்களே, நம்ம வந்து இது ரொம்ப ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு நாம வந்து தினசரி ஒரு கூடுகை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பவி தோழர் ஒரு ஐடியா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நாம 8 to 9 வந்து கராரா ஒரு அன்றைய மீட்டிங் ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அது ஃப்ளோவா ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினது. அதுக்கு இடையில 3 நிகழ்வுகள் முக்கியமானது வந்ததை தோழர் பாலாஜி வந்து ஞாபகப்படுத்தினாங்க. அதுல முக்கியமா இன்று காந்தியடிகளுடைய படுகொலை செய்யப்பட்ட நாள். அதே மாதிரி இது வந்து சவுத் விஷன் வந்து ஆரம்பிச்ச 40வது ஆண்டு. இது 50ங்கிறது திடீர்னு 10 வருஷம் நம்ம இளமையானதுக்கு காரணத்தை பாலாஜி சொல்லும்போது சொல்லுவாரு. மற்றபடி எமர்ஜென்சி அப்படிங்கிற இது அறிவிக்கப்பட்டு ஒரு 75 வருடங்களானது. இந்த 3 நிகழ்வுகளை தான் நாம திரும்பவும் தினசரி இரவு நேரத்துல கூட்டுறதுக்கான இதுவா இது ஸ்டார்ட் ஆகுது. எளிமையா ஸ்டார்ட் பண்றோம். இப்போ போக போக தினசரி நிகழ்வுகளா எல்லாம் ஒரு கலந்து ஒரு கூட்டு செயல்பாடா நம்ம அவங்கவுங்க வந்து ஒரு ஒரு தலைப்பு வச்சு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், சவுத் விஷனுடைய புத்தகங்களை அறிமுகப்படுத்துறது, அப்புறம் லைப்ரரியனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு அது தொடங்குறோம். காந்தியனுடைய படுகொலை தினத்துல தொடங்குறோம். தோழர் பாலாஜி அவர்கள் இதை முன்னிறுத்தி உங்கள்கிட்ட பேசுவாங்க. மிக முக்கியமான விஷயம், இந்த நம்ம ப்ரோக்ராம்ல 50 பொன் விழா என்று யோசிச்சோம். அது வந்து அந்த பாட்டாளிகள் வெளியிட தொடங்கிய ஒரு தோழர் அவர் பேர் சொல்லலன்னு ஏதோ ஒரு பாண்டியன் தோழரும் இன்னொரு தோழரும், நீங்க ஏன் பாட்டாளிகள் வெளியிட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணினாரு. நம்ம இன்க்ளூசிவா தான் பாக்குறோம், அதனுடைய தொடர்ச்சியா தான் பாக்குறது. பாட்டாளி வெளியீடுக்குள்ள தொடங்கிய பிறகு நானும் உள்ள வந்தேன். அதெல்லாம் ஒரு மறந்துட்டாரு. ஏதோ நீதி கிட்ட பேசினாரு, முறையீடை பத்தி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு. முறையீடு தான் முதல் புத்தகம். சரி, நாம என்ன சொன்ன, நம்ம வீண் சண்டைக்கு அவங்க சண்டை போடணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. சண்டைக்குள்ள போவேனான்னு சொல்லி என்ன பண்ணோம், அந்த முதல் 75ல இருந்து இப்ப 85ல தான் சென்னை புக்ஸ் நான் பொறுப்பு எடுக்கிறேன். அப்ப 85ல இருந்து 2025 50 40 வருஷம் அதை மட்டும் எடுத்துப்போம். அந்த முதல் ஒரு 40 புக்கு போட்டு இருக்கிறாரு பாண்டியன். அது வெறும் பாட்டாளிகள் இல்லை. அதுக்கப்புறம் சென்னை புக் ஹவுஸ் ஆகுது, அப்புறம் சென்னை புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகுது. நானும் அதுல டைரக்டரா இருந்தேன். அதெல்லாம் மறந்து நீங்க ஏன் பாட்டாளிகளை பேசுறேன்னு சொல்லி ரொம்ப நீதிராஜன் காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கோவப்பட வேணாம், நான் என்ன முடிவு பண்ணேன், அதை எடுத்துருவோம்பா, நம்ம இன்க்ளூசிவா பார்த்தா அவரு எக்ஸ்க்ளூசிவ் இருக்கிறாரு, எடுத்துருவோம்னு அந்த முதல் இந்த 10 வருஷத்துல போட்ட புத்தகங்களை எடுத்துட்டோம். லிஸ்ட்ல இருந்தே எடுத்துறோம். இப்போ அப்போ 85 தொடங்கின மட்டும் தான். நான் 85ல இருந்து நான் பொறுப்பெடுத்த உடனே சென்னை புக்ஸ், அப்புறம் சவுத் ஏஷியன் புக்ஸ், சவுத் விஷன். இந்த சவுத் ஏஷியன் புக்ஸ் ஏன் பெயர் மாற்றுச்சுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்குது. அது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி சென்னை புக்ஸுக்கு நம்ம கணக்குகள் எல்லாம் இன்கம் டேக்ஸ் எல்லாம் பதிவு பண்ணாம இருந்தோம். ஆனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணணும்னு வந்தது. அதனால புது பெயர்ல, ஏன்னா பழைய அக்கௌண்ட் அது பிரச்சனை வரும்போது சவுத் ஏஷியன் புக்ஸ்ன்னு அமைச்சோம். அதன் பேர்ல தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸுக்கு கணக்குகள் வருஷம் கட்டிக்கிட்டு வந்தோம். அப்புறமா அந்த போது சவுத் விஷனா மாத்தி இப்போ நீதிராஜன் வேணி உரிமையாளர் வந்து நீதிராஜன் அதை நடத்திட்டு வர்றாரு. இதுதான் வரலாறு. இப்போ முறையீடு வந்து எப்படி அதுக்குள்ள வேண்டான்னு நான் நினைக்கிறேன். என்ன முறையீடை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஒன்னியும் அது முதல் புத்தகன்ற முறையில அதையும் நினைவுலையும் பின்னாடி 4வது 5வது எடிஷன் தான் நான் போட்டும்போது காலத்தை வென்ற கையூர் தியாகிகள்னு வைகரை வாணன் பொன்னி புக்ஸ் பதிப்பு உரிமையாளர் அவர் வந்து ஜனசக்தியில போய் ஏதோ தேட போன போது 36 ஜனசக்தி 1936ஆம் ஆண்டு ஜனசக்தியில
கையூர் தியாகிகள் அந்த கேஸ் ட்ரையல் எல்லாமே டீட்டெயிலா கவர் பண்றாங்க. நியூஸ் வருது. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 8 பக்கம் கட்டுரையாக காலத்தை வென்ற கையூர் தியாகிகள்னு 8 பக்கம் கட்டுரை. அதுல முக்கியமா முத்தாய்ப்பா இருக்குது என்னன்னா, நாளைக்கு தூக்கு போட போறாங்கன்னா இன்னைக்கு போய் அன்றைய ஜெனரல் செக்ரட்டரி பிசி ஜோஷியும் கிருஷ்ணபிள்ளையும் போயிருக்கிறாரு. ஏன்னா பிசி ஜோஷி ஆங்கிலத்துல பேசுறத மலையாளத்துல மொழிபெயர்த்து சொல்றதுக்கு கிருஷ்ணபிள்ளையும் இருக்கிறாரு. சுந்தரையா பி சுந்தரையாவும் அங்க ஜெயிலுக்கு போறாங்க. ஆறுதல் சொல்ல போறாங்க. ஆனா அந்த 4 தியாகிகளும் ஒரு தோழர் மட்டும் செல்லிலே இருக்கிற வரல இவங்களை பார்க்க. 3 தோழர்கள் மட்டும் வந்தாங்க. அவர்கிட்ட இவங்க ஆறுதல் சொல்ல போய் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கட்சியை கட்டுங்க, நாங்க நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்கன்னு இவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நெகிழ்வா இவரு வைகை வண்ணனை பதிவு பண்ணி அந்த 8 பக்கம் டைப் அடிச்சு வச்சிருந்தாரு. அது எதேச்சையா என்கிட்ட காட்டின போது அதை நான் நினைவு பதிப்புரை மாதிரி முன்னுரை மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லி அதை போட்டு நான் ஒரு புதிய பதிப்புரை ஒண்ணு அதுக்கு அந்த எடிஷனுக்கு கொண்டு வந்தேன். அதுல முக்கியமா ஒரு தோழர் நாடகம் நடத்தினாரு. நாடகத்துல நாடகத்துக்கான மொழி தெரியாம நாடகம் போட்டா உங்களுக்கு பெரிய பிரச்சனை, வெறும் வசனமா இருக்கும். அப்படியே நாடகம் தோல்வி அடைஞ்சுது. அந்த அனுபவங்கள்லாம் அந்த பதிப்புகள்ல கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் சினிமாவும் வந்தது, மலையாளத்துல வந்தது. அது நான் பார்க்கல. இதான் நினைவு. பிணைந்தணிகளும் கிட்டத்தட்ட அதாவது எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே ராஜனுடைய கொலை வழக்கு, கேரள இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட், அவரை இரவு குடிச்சுன்னு போய் சித்திரவதை பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அப்போ அவருடைய தந்தையார் அதுதான் பிறந்தனையில அந்த கதையை சிஆர்னு ஒருத்தர் எழுதினாரு. அதை உடனே பிஆர் பரமேஸ்வரன் மொழிபெயர்த்தாரு. உடனே அந்த பாண்டியன் தான் போட்டாரு. அப்போ ₹1 போட்டாரு. அந்த புக்கு அன்னைக்கு அது பெரியார் திடலே தீர்ந்து போச்சு. 2வது பிரிண்ட் போட்டாரு. ஆனா நாம அதை போட்ட போது அதுல புதிய பல தகவல்கள் எல்லாம் இணைச்சிருக்கிறோம். ராஜன் பத்தி தகவல்கள், இப்ப நெட் வசதி அப்ப கிடையாது இல்லையா, அதனால நிறைய தகவல்கள் சேர்த்து புதிய பதிப்புரை. அப்புறம் 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் சம்பந்தமாலாம் அதுல சொல்லியிருக்கோம். அதாவது உள்நாட்டு நெருக்கடி காட்டி எமர்ஜென்சி அவசர காலத்தை டிக்ளேர் பண்ண முடியாதுன்னுட்டு 48வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா வெளிநாட்டு விஷயம்தான் செய்ய முடியும், உள்நாட்டு காரணம் காட்டக்கூடாது. ஏன்னா இந்திரா காந்தி அப்படிதான் அதை கொண்டு வந்தாங்க. அதனால இந்த 2 புக்கு பத்தி ஒரு அறிமுகமா தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சோம். 3 முதல் புக்கையும் சேர்க்கணும். அவங்க பிரச்சனை பண்ணதுனால முதல் புக்கை எடுத்துட்டோம். ஏன்னா அதுக்கு மேல அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ 2வது காந்தி விஷயத்துல என்னுடைய அனுபவம் என்னன்னா, 2 அனுபவங்கள் வந்தது. ஒண்ணு தமிழ்நாடு முற்போக்கு தமிழ் சங்கத்துக்கு பொறுப்பா இருந்த போது நாங்க முப்பெரும் கவிஞர்கள் விழா ஒண்ணு நடத்தணும்னு திட்டமிட்டு பாரதிதாசன் பட்டுக்கோட்டை 3 பேரை மையமா வச்சு பள்ளிகள்ல போட்டிகள், குழந்தைகள் மத்தியில போட்டிகள், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி எல்லாம் நடத்தி பரிசீலிப்பு நிகழ்ச்சியை ஜனவரி 30 அன்னைக்கு நான் ஜனவரி 30 மையமா வச்சு காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு அந்த பரிசீலிப்பு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேசினேன். பேசும்போது நினைக்கவில்லை காந்தி கொல்லப்பட்டார், யார் கொன்றார்கள், ஏன் கொன்றார்கள் என்றெல்லாம் எளிமையா பிள்ளைகளுக்கும் புரியுற மாதிரி, டீச்சருக்கும் அது புதிய தகவலா தான் இருக்கும். ஏன்னா பல பேருக்கு இப்ப எல்லாருமே டெத் அனிவர்சரின்னு தான் சொல்றாங்க, மாட்டே டைம் கூட வர மாட்டேங்குது. அப்போ அந்த அனுபவத்தை எல்லாம் மாவட்ட அமைப்புல பேசும்போது ஒரு தோழர் அதெல்லாம் படுகொலைனால நம்ம இது தமிழ்நாடு முழுக்க நடத்தணும்னு நான் என்னுடைய ஆலோசனை வச்ச போது அது கடுமையான எதிர்ப்பு வந்தோடனே நான் விட்டுட்டேன். அப்புறம் அந்த பொறுப்புகள்ல இருந்தும்
தாமியேசாலேருந்து பொறுப்புகள் வந்து விலகி வந்துட்டேன். அவங்களோட இனிமேல் எதுவும் சேர்ந்து செய்யறது இல்லைன்னு விலகி வந்துட்டேன். அந்த அனுபவம் ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி முப்பெரும் கவிஞர் விழா நடத்தல. நடத்தியிருந்தா அதுக்கான அரசியல் முக்கியத்துவம் வந்து புரிந்து கொள்ளப்பட முடியல. ரெண்டாவது விஷயம், என்னை பொறுத்த வரைக்குமே எனக்கு வந்து நான் ஆங்கில ஸ்கூல் பிரிட்டிஷ் ஹிஸ்டரி தான் சொல்லுவான். இந்தியன் ஹிஸ்டரியே எனக்கு தெரியாது. காந்தி வந்து இப்ப சிலையெல்லாம் பார்த்துருக்கிறது, காந்தி வரலாறு பத்தி நான் இப்ப எதுவும் படிச்சுன்னு கிடையாது. எனக்கு முதல் படிச்ச புத்தகமே பாலசுப்ரமணியம் அன்றைய சிபிஎம் மாநில செயலாளர் எழுதின காந்தியம் சுரண்டல் வர்க்கத்தின் கேடயமே ஒரு 32 பக்கம் பேசுறோம். அந்த நேரத்துல ஏன் அதை போட்டாரு எழுதினாருலாம் கூட எனக்கு புரிய ஞாபகம் இல்லை. அது படிச்சேன். காந்தியும் சுரண்டல் வர்க்கத்தின் கேடயமே. அவர் பிர்லா மாளிகையில தான் கடைசியில கூட இருந்தாரு, செத்தாரு. தப்பு தப்பா காந்தியை பார்த்த அந்த புத்தகம் தான் எனக்கு முதல் படிச்சது. அதுக்கப்புறம் வந்து 1983 கரெக்டா 83 தான் அட்டன்பெரோ படம் வருது. ரிச்சர்ட் அட்டன்பெரோ படம் காந்தி வருது. காந்தி படம் வந்து மேற்கு உலகத்தையே வந்து ஆட்டி படிச்ச படம். மேற்கு உலகத்துல லண்டன்ல அங்கெல்லாம் அது திரையரங்கத்துல படம் முடிஞ்சோன்னா 10 நிமிடங்கள் கைத்தட்டல், ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவாங்க. இந்தியாவில் அது ஃபெயிலியர். ஆனா அக்டோபர் 2 மட்டும் டிவில போடுவாங்க அடிக்கடி. நான் அந்த படத்தை மெட்ராஸ்ல தியேட்டர்ல போய் பார்த்தேன். அப்படி கண்ணில் நீரோட தான் பார்த்தேன் அந்த படத்தை. அப்படி என்ன காந்திய அட்டன்பெரோ அவ்வளவு அருமையா படம் எடுத்திருந்தாருன்னு வச்சு. அப்பதான் முதல் புரிதல் வந்தது காந்திய. ரெண்டாவது புரிதல் வந்து இர்ஃபான் ஹபீப் வந்து காந்தி அண்ட் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லி சோஷியல் சயின்டிஸ்ட்ல எழுதினாரு. அதை தமிழ்படுத்தி நம்ம வரலாற்றியல் பிரச்சனையில அது அவருடைய இன்னொரு 2 கட்டுரையும் சேர்த்து போட்டிருக்கிறோம், காந்தியும் தேசிய இயக்கமும். அது அடுத்த புரிதல். இர்ஃபான் ஹபீப் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு காந்தியையும் தேசிய இயக்கத்தையும் பத்தி இணைச்சி அற்புதமா அந்த கட்டுரை சொல்லி இருக்குது, தமிழ்படுத்தி போட்டிருக்கோம். இப்போ வந்து சமீபத்துல ராமச்சந்திர குஹா முந்தா நாள் போன வாரம் 10 காரணங்கள் காந்தி இன்னைக்கு ரெலவெண்ட் என்றதுக்கு 10 காரணங்கள் ஒரு நீண்ட கட்டுரையா எழுதியிருக்கிறாரு. சேட் பாக்ஸ்ல லிங்க் போட்டிருக்கிறோம். அதுக்கு அந்த எல்லா காரணங்களும் சொல்லி நேரத்தை எடுத்துக்காம அந்த 10வது காரணமா அவர் சொல்றது வந்து அவருடைய டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் லைஃப். அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் வெளிப்படையாக வாழ்ந்தாரு. அதில் ஒளிவு மறை இல்லாம அவர் வெளியே ஒரு முகம் உள்ள ஒரு முகம் அப்படி இல்லாம ஒரு டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் லைஃப் அவர் 10வது ரீசனை சொல்றாரு. அது இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவர்கள்கிட்டையும் இல்லாத பண்பு தானே. அந்த முறையில மார்க்சிஸ்டுகிட்டே கூட அந்த பண்பு இல்லை. ஆனா இவர்கிட்ட காந்தி கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ராமச்சந்திர குஹா அற்புதமா அந்த 10 காரணங்கள் சொல்றாரு. அதாவது 9 காரணங்களுக்கு அப்புறம் கடைசியா சொல்றேன். இந்த காரணத்தை மட்டும் நான் முன்னாடி சொல்றேன். இந்த லிங்க்ல போனீங்கன்னா அந்த முழு கட்டுரையும் படிக்கலாம். இது காந்தி விஷயத்துல இதோட இதுக்கு மேல டீட்டெயிலா படிக்க வேண்டியதுக்கு சில லிங்க் கொடுத்துருக்குது. இன்னமும் கூட இன்னொரு சின்ன ஒரு அந்த காந்தி படம் வந்தோடனே சசிகுமார் ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் டைரக்டரா இப்ப இருக்கிறாரு. அவர் வந்து கடுமையா அந்த படத்தை விமர்சனம் பண்ணியிருந்தார் ஹிந்துல. ராமுக்கு வந்து மேற்கு உலகத்துல வந்து இப்ப காந்தி படம் கிடைச்ச வரவேற்பு வந்து ராம் என்ன பண்ணாரு, உடனே சசிகுமாருக்கு பதில் சசிகுமார் கடுமையா விமர்சனம் பண்ணி எனக்கு இப்படி ஒரு விமர்சனமா அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்து படத்தை போற்றி மறுப்பு கொடுத்து ஹிந்துலயே வந்தது. அப்போ காந்தி படத்துக்கு அந்த சர்ச்சையே வந்து ஒரு வித்தியாசமான சர்ச்சை. அது டாக்அவுன் பண்ணி வைக்கல. அதனால ஹிந்துனுடைய ஆவணத்துக்குள்ள போனா எடுக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்குனால. ஆனா அந்த டிபேட் சசிகுமார் அவர் ரொம்ப அந்த படத்தை விமர்சனம் பண்ணாரு. ஏன் பண்ணாருன்னா கூட ஞாபகம் இல்லை. ஆனா ராம் அதை வரவேற்று பேசினாரு என்றாம்.
இதுக்கு மேல இருக்கிறவர்களே இந்த நிகழ்வு வந்து நடத்துறதுக்கு யோசிச்சதே என்னன்னா, டெய்லி ஒரு நாள் ஒரு புத்தகத்தை இல்ல 2 புத்தகத்தை அறிமுகப்படுத்துவோம்னு யோசிச்சோம். அதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஒரு தடவை ஞாபகம் இருக்குதுங்களா, காலையில 9 மணில இருந்து இரவு 9 வரைக்கும் ஒரு 20 புக்கோ 25 புக்கோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தேதி வருஷம் மறந்து போச்சு. 9 மணிக்கு நான் பல்ல வலிக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஆரம்பிச்சது. இரவு மதியம் சாப்பாடு கூட அப்படியே நான் கம்ப்யூட்டர்ல இருந்தே பாலாஜி நவம்பர் 7 ஃபுல் டே பண்ணணும்னு ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக 12 மணி நேரம் 10 மணி நேரம் பாலாஜி இடுப்பை ஒடிச்ச நாள் அது. இடுப்பு ஒடிஞ்சு அப்ப என்ன விளையாடுறீங்க? அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம், நான் அப்ப ஒரு நண்பர் வீட்டுல இருந்தேன். அவங்க மனைவி எல்லாம் வந்து சொல்றாங்க, என்ன விளையாடுறீங்க? காலைல 9 மணி நேரம் ராத்திரி 9 மணிக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன விளையாடு விளையாட்டு இது? அதுக்கு வெளியில இருந்து அவ்வளவு பேர் அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக வந்த விஐபிகள் வந்து பெரிய விஷயம் பாலாஜி. எல்லாருமே வந்தாங்க, அந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்தாங்க, பேசினாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வு தான். எனக்கு ரொம்ப மன திருப்தியை கொடுத்தது. இப்போ டெய்லின்னு போது எனக்கு ஒரு சிக்கல் வருது. இல்லைன்னா இப்ப நீதிக்கு வந்து இன்னைக்கு கூட 6 மணி ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ல பேச வேண்டியது இருக்குது, போய் பேசிட்டு வந்தாரு. அப்ப இன்னைக்கு அது வந்து ஒரு திருமண விஷயமா போக வேண்டியது இருக்குது. அவரு வேணியை மட்டும் அனுப்பிச்சிட்டு நான் ராத்திரி எப்படியாவது லேட்டாக வந்து சேர்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. சில நேரத்தில் தவிர்க்க முடியாம இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். வந்ததுன்னா அது முன்கூட்டியே ஏதாவது அறிவிப்புகளை எல்லாருக்கும் சொல்லலாமா, இல்ல டெய்லி காலையில அறிவிப்பு வந்தாதான் அன்னைக்கு நிகழ்வு இருக்குமா, எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். ஆனா பாலாஜி இத கடைசியா பேசிக்கலாம். இப்ப காந்திக்குள்ள நிப்போம். காந்தி சம்பந்தமா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா காந்தி, ஆமா காந்தி முடிச்சிட்டோம். அப்போ காந்தி பத்தி என்னன்னா, நான் மேற்குலகத்துல சொன்ன அமெரிக்காலையும் பாப் டைலன் வந்து தே கில் ஹிம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. அது வீடியோ இருக்குது, அத வீடியோ போடலாம்னு சொல்லி நீதி கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி கிறிஸ்டோபர்சன் பாடினாரு தே கில் ஹிம்னு. அந்த கிறிஸ்டோபர்சன் 80ல பாடின பாட்டை தான் பாப் டைலன் எடுத்து 90களில் மேடையில பாடினாரு, தே கில் ஹிம், அதே பாட்டை. அதை பத்தி ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்குது, அது யூடியூப்லயே போய் கேட்கலாம். இப்ப ஒரு 2 பாட்டுமே 3 நிமிஷம் விடும், வீடியோவும். நான் ட்ரை பண்றேன், ஒரு நிமிஷம். வேறு கம்யூனிஸ்ட் கொடுத்த சோசியலிஸ்ட்ல ஒத்துழையாமை கலவரங்கள் நடக்குது. 20 நடந்தது முடியுமா? லிங்க் சோசியலிஸ்ட் வந்து ஏற்கனவே வெப்சைட்ல இருக்குது, ஆனா இமேஜ் ஃபைலா இருக்கு. முடிஞ்சிட்டா நிதி? இல்லைன்னா விட்டுருவோம், அதை அப்ப லிங்க் வேணா போட்டு விட்டுருவோம். லிங்க் ஏற்கனவே போட்டிருக்கு. நான் வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்றேன். விட்டுருவேன் தீதி. ஆமா, நீ இப்ப இதுக்கு முன்னாடி போட்ட வந்தது, சரி இப்ப ஆகல, விட்டுரு. இப்ப வரல. ரைட். வேற ரவி ஏதாவது கருத்து சொல்ற? இல்ல பரவாயில்ல. இப்ப என் தரப்புல இந்த காந்தி வந்து ரொம்ப அந்த எந்த மார்க்சிஸ்ட் படுகிறதுனால, ஏன்னா எப்படி பார்க்கணும்ன்றது, ஏன் அந்த பிரசுரம் வந்தது காந்தியின் சுரண்டல் வர்க்கத்திற்கு இடையுமே அப்படின்னு அப்புறமா தான் சரி செய்யப்பட்டது. EMS நம்பதி பட் கூட பெரிய அளவுக்கு காந்தி அண்ட் இசம்னு ஒரு புக்கு எழுதினாரு. அதுல கூட அவர் பெரிய அளவுக்கு இர்ஃபான் ஹபீப் எழுதின கட்டுரைக்கு கூட அவர் கிண்டலா ஏதோ இர்ஃபான் ஹபீப் மறுத்து பேசியிருக்கிறாரு EMS கூட. அது கிட்டத்தட்ட வந்து அட்டன்பெரோ படம் 83ல தான் வந்து ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தது. இப்போ நம்ம
சினிமா தேடி போனா நிறைய விஷயம் பாப் டைலன் பாடியிருக்கிறாரு, கிருஷ்ணபிரசன் பாடிக்கிறாரு. மாதிரியெல்லாம் இவ்வளவு நிகழ்ச்சி இப்படிப்பட்ட மக்களை முக்கியமா வந்து என்னன்னா இந்த அட்டன்பேர் படம் வந்த போது, காந்தி படம் வந்தபோது உலக அமைதிக்கான இயக்கம் வந்து வலுப்பட்டது. பெரிய அளவுக்கு உலக மோசம் நடந்தது. கிட்டத்தட்ட அதே காலத்துலதான் கோர்பச்சேவும் வரார். கோர்பச்சேவ் காலமும் அதுக்கு பிறகு அட்டன்பரோவுக்கு பிறகுதான் வருது. அவரும் வந்து அந்த அணு ஆயுதம் அது எல்லாத்தையும் எடுத்து அழிச்சிடணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் வராரு. பிரஸ் வைக்கா பேசுறாரு, கிளாஸ் நாஸ் பேசுறாரு. ரெண்டு முக்கியமான திருப்பங்களை வந்து ரஷ்யாக்குள்ள ஏற்படுத்துறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப இறுக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வேற மாதிரி சோவியத்தினுடைய சிக்கல், சோவியத் யூனியன் உடைஞ்சது, சிக்கல் ஆயிடுச்சு. ஆனா அது அமெரிக்கான பீஸ்க்கான நம்ம கூட போருக்கு விடை கொடுப்போம் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், சயின்ஸ் பாரத் சார்பில் போட்டு. அப்போ அந்த காலம் அது. அதனால அமைதியும் நான் வயலன்ஸ் ரெண்டையும் இணைச்சு காந்தியினுடைய அது அது அந்த நேரத்தில் அட்டன்பர்க்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது அந்த படம் எடுத்ததுல. அதுதான் காந்தியினுடைய பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். அந்த வரலாறே வந்து இப்ப இவருக்கு என்ன சொல்றாருன்னா, இர்ஃபான் ஹபீப் அந்த கட்டுரையில ரொம்ப முக்கியமா தமிழ் பற்றியும் வந்தாச்சு. அவர் என்ன சொல்றாரு, காந்தி அவர் ஆரம்பிச்சது சவுத் ஆப்பிரிக்கால போனது கேஸுக்காக ஒன்று போனாரு. அங்க வந்த அந்த நிறவெறியை எதிர்த்து, பிரிட்டிஷ் செய்த எதிர்த்து சண்டை போட்டாரு. அதுக்கப்புறம் அவரு இந்திய வருகையில வரும்போது இந்தியாவுக்கு வந்தவங்கதான் அவரு இந்தியாவே புரிஞ்சுக்கிறாரு. அவரு வித்தியாசமான அவரு ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே வந்தாரு புரிதல்ல. இர்ஃபான் ஹபீப் என்ன சொல்றாரு, அவரு 48 இறந்த போது இருந்த காந்திக்கும் அவரு ஆரம்பத்துல இருந்த காந்திக்கும் பெரிய வளர்ச்சி, பெண்கள் பற்றிய அவருடைய நிலைப்பாடு எல்லாவற்றிலுமே மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. உதாரணமா அன்டச்சபிலிட்டின்ற விஷயத்தை எதிர்த்து ஹரிஜன மக்கள் தேசிய இயக்கத்துல கொண்டு வந்த பெருமையை அவரை தான் சேரும். பெண்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தேசிய இயக்கத்துல கொண்டு. இது என்னன்னா இந்த இதுக்குள்ள அரசியல் இன்னைக்கு இந்துத்துவா என்ன பேசுறான், காந்தியை வந்து அவன் தான் சுட்டு கொன்னோம், அவங்க தான் பிளான் பண்ணாங்க. கோட்ஸையை மட்டும் குற்றவாளியை போட்டு முடிச்சுட்டாங்க, சாவர்கர் இவங்களெல்லாம் விட்டுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு இவரு நேரு வந்து RSS தடை பண்றாரு, அப்புறம் திருப்பியும் தடையை நீக்கிறாங்க. இப்படிதான் இன்னைக்கும் வந்து அவங்க வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு தானே இப்பதானே எதிர்ப்பாக RSS எதிர்ப்பா இருக்குது. இந்துத்துவாவும் அப்படித்தானே, அந்த அரசியல் தானே இந்துத்துவ அரசியல் வந்து இன்னைக்கு மேலோங்கி வருவதற்கு காரணமே வந்து காந்தி நின்ற நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு தானே இந்துத்துவா. இதெல்லாம் இணைச்சிதான் இந்த நிகழ்ச்சியை யோசிச்சோம். தொடக்க நிகழ்ச்சி 30 தொடங்குவோம், ஒவ்வொரு புத்தகங்களா அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு யோசிச்சோம். உங்களுக்கு ஏதாவது வேற மேல ஏதாவது கருத்து? நீங்க இப்ப ஃபைனலா கூட தோழர் ரவீந்திரன் தோழர் ஃபைனலா கூட பேசட்டும். நானும் வந்து பொதுவா கொஞ்சம் விஷயங்களை சொல்லிடுறேன். தோழர்களே, இப்ப நான் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துல வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட காந்தி வந்து பகத்சிங்கை சாவு விட்டாரு, அவரால் தான் பகத்சிங் செத்தாருன்னு நாங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பகத்சிங் உருவாக்குன ஒரு வாலிபர் சங்கத்துல வேலை செய்யறோம், பகத்சிங் ஆரம்பிச்சா சங்கம்பா அப்படின்னு ஃபீலிங்கு. ஆனா ஏன்பா சீக்கிரம் செத்தாருன்னா அவர் தான் வெள்ளைக்காரன்ட்ட பேசல, அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஒற்றை பரிமாணம். ஆனா அதுக்கப்புறம் தோழர்களே வந்து நிறைய இங்க கம்யூனிஸ்ட் கட்சியில உருவான தோழர்கள் காந்தி மீதான அதிருப்தி பிறகு ஆழமான புரிதலா போறதுல பல பரிமாணங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த நாள்ல நான் காந்தியை பத்தி நினைக்கும் போது அவரை விவாதங்களின் தாயின்றாங்க. அவரு இப்ப பல சொன்ன மாதிரி
ஒரு ஆரம்பகால காந்தி, நடு காந்தி, கடைசி காந்தி அப்படிங்கிற மாதிரி எல்லா மனிதனும் அப்படி இருக்கிறோம். இப்ப சின்ன வயசுல முரட்டுத்தனமா இருக்கிறோம், அப்புறம் சாந்தமாயிடுறோம். இப்ப எல்லாத்துக்கும் மாற்றமே தானே நிரந்தரம். அந்த வகையில காந்தி வந்து என்ன தோழர் பாலாஜி சொன்ன மாதிரி உலகளாவிய தாக்கத்தை பண்ணியிருக்காரு. அவரு மேற்கத்திய பாடகர்களுடைய பாடல்கள்லாம் லிங்க் போட்டிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இதா இருக்கு. மார்ட்டின் லூதர் கிங் அதுல வர்றாரு. மார்ட்டின் லூதர் கிங் வந்து எனக்கு வந்து அவர்தான் இதுன்னு சொல்றாங்க. பாலஸ்தீனத்துல வந்து கேக்குறாங்க, நீங்க ஏன் காந்தி மாதிரி போராடலைன்னு. சரிங்களா? காந்தி மாதிரி ஏன் போராடல, நீ ஏன் ஆயுதம் எடுத்தேன்னு பாலஸ்தீன போராளிகள்கிட்ட கேக்குறாங்க. அப்ப இன்னமும் அவரு வந்து ஒரு 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 பக்கத்துல ஆமார்ஸினுடைய சில விஷயங்களை கட்டுரைகள் நான் படிச்சிருக்கேன். ஆமார்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய உடலை எப்படி அவர் வந்து ஆய்வு செய்தாரோ அத உடல் மொழியே அரசியலோட அவரு பரிசோதனை பண்ணி பார்த்தாரு அப்படின்னு அவர் வேற ஒரு கோணத்துல எழுதுறாரு. அவர் வந்து அதாவது தனக்குள்ள இருந்தா மாற்றத்தை தனி மனுஷன் மாறினா தான் சமுதாயம் மாறணும்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது ரொம்ப முக்கியமான கருத்து தான் அது. அப்ப தனக்குள்ள இருக்கிற மாற்றங்களை எல்லாம் அவர் வந்து வெளியில பரிசோதனை பண்ணி பார்த்தாரு. குறிப்பா பெண்கள் விஷயத்துல. இப்ப அதுல எல்லாம் விமர்சனங்கள் நிறைய இருக்கு. நான் வந்து 40 வயசுக்கு மேல நான் ஜெண்டர்லெஸ், நான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாலியல் உணர்வு இல்லாம நான் இருக்கணும் அப்படிங்கிறது, இயற்கை மருத்துவம், பல்வேறு விஷயங்கள் பரிசோதனை செஞ்சு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு விவாதத்தை உருவாக்கி அவரை பத்தி பேசாம இருக்க முடியாது. அவர் அவ்வளவு சீக்கிரம் ஒரு காலத்துல காந்தின்னு இருந்தாரு, இப்ப இல்ல அவ்வளவுதான். அந்த புத்தகத்தை மூடி வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வந்து காந்தியை பத்தி இருக்கு. இப்ப பாலாஜி அவருடைய மனப்பதிவை சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நான் இங்கிலீஷ்ல படிச்சேன், அதனால காந்தி தெரியல. படம் பார்த்த உடனே காந்தி படத்தை நானும் ஒரு 89, 90கள்ல பார்த்திருப்பேன். பார்க்கும்போது எனக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காருன்னு. அதே மாதிரி அம்பேத்கர் படத்துல வந்து காந்தியை கொஞ்சம் வித்தியாசமா காட்டுவாங்க. அது அரசு படம் தான். அதை பார்த்துட்டு ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், காந்தியவாதி, காந்தியை போய் ஒரு சூழ்ச்சிக்காரர் மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு. அப்ப அம்பேத்கர் படத்துல எப்படிப்பா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் அவரும் விவாதம் பண்ற மாதிரி இருந்தது. இங்க முக்கியமா தோழர் ரவீந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரெட்ட தேசியம் என்ற கருத்துக்களை நானும் பாலாஜியும் படிச்ச பிறகு இந்த முரண்படுகிற தேசியங்களாக இருக்கிற சாதி தேசியங்கள், பிராமண தேசியம் அல்லது தலித் தேசியமா இருக்கிறவங்களுக்குள்ள இது இது வந்து எப்படி மோதி அது வந்து அது எந்த இடத்துல இணைஞ்சு எந்த இடத்துல விலகி அது செயல்படுகிற விஷயங்கள்ல எதை கொடுத்து எதை வாங்கிக்குதுங்கும் போது நமக்கு வந்து ஒரு சார்பா காந்தி ஆளுமையவோ அல்லது அம்பேத்கர் ஆளுமையோ அவங்களுக்கான நியாயங்களோட புரிஞ்சுக்கிற இது இருக்கு. ஆமார்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து காங்கிரஸ்ல அன்டச்சபிலிட்டி தீண்டாமைய ஒரு இயக்கமா எடுத்துட்டு போகணுங்கும் போது காந்தி அதை எடுத்த பிறகு நாடு முழுவதும் நிறைய ஆலய நுழைவுகள் அது இதுன்னு நடந்த ஏராளமான விஷயங்களை அவரு சொல்றாரு. அது எது வரைக்கும் தாக்கம் பண்ணுச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கராச்சாரியார் அவரை வரவழைச்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஏன் இதை பண்றீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு போகுது. அப்போ வாயளவுல சனாதனத்தை அவரை இது பண்றவர் செயல் அளவுல சனாதனத்தை தகர்க்கிற வேலைகளை செய்யறாரு. அவர் வாயில என்ன சொல்றாருன்னு பார்க்காதீங்க, அவரு செயல்ல என்ன செய்யறாருன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரு அப்படி ஒரு விவாதம் கிளம்பி இடதுசாரிகள் தலித்தை பார்க்கிற பார்வை என்பது வித்தியாசமா அது மாறுது. ஆனா இதுல நான் இன்னொன்னு சொல்லணும், எம்என் ராய்னு ஒரு ஆளுமை வருது. அது வந்து காந்தி பற்றிய புரிதல்ல லெனினுக்கும் எம்என் ராய்க்கும் சண்டை வருது. லெனின் வந்து அவர் வந்து ஒரு புரட்சியாளரா பாக்குறாரு, இவர் வந்து வேற ஒரு பார்வையோட பாக்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சர்வமத பஜனை இவர் பண்றாரு. சர்வமத பஜனையை வந்து அரசியலோட இணைக்கிறாரு. அரசியலும் மதமும் இந்தியாவில எப்போதும் இணைஞ்சுதான் இருக்கு. ஆனாலும் நவீன இந்தியாவில அரசியலும் மதத்தையும் ஒன்னா இணைக்கிறதுங்கிறது எதிர்காலத்துல பாசிசம்னு ஒண்ணு வந்தா இந்து மத வடிவத்துல தான் வரும். அதுக்கு காந்தி செயல்பாடு உதவி செய்யும்னு அவர் எழுதுறாரு. அவர் நம்ம அதாவது ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ அவர் எழுதுறாரு. ஆனா அப்படி ஏத்துக்கிறதா இருந்தா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களால ஒரு உள்வாங்கி கொண்டவன் தான் கொல்றான். அப்போ மதத்தை அரசியலை இணைக்கும் போது நல்ல பாயிண்ட் கொடுத்துருக்கிறாரு, நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும்னு ஆர்எஸ்எஸ் காரர்கள் விட்டு வைக்கல. ஆர்எஸ்எஸ் காரர்கள்
அவர் வந்து இவருடைய இருப்பு நமக்கு சீக்கிரம் அவரை இது பண்ணிடும். ஆனா வித்தியாசமா காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரசுரம் போட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. சாகுறதுக்கு ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, என்னை ஒரு பைத்தியக்காரன் சுட்டான்னா நான் ஹேராம்னு சொல்லி அப்படியே சாகணும்னு எதையும் எதிர்பார்த்து சொல்ற மாதிரி ஒரு அபிஷியலா சொல்றாரு. அது நேரு வந்து இவர் சுட்ட உடனே அவருடைய வாக்குமூலத்துல இருக்கிற பைத்தியக்காரனை தான் எடுத்து ரேடியோல சொல்றாரு, ஒரு பைத்தியக்காரன் சுட்டான். அவன் வந்து இஸ்மாயில் பச்சை குத்தி இருக்கிறான், சுட்டுறான், முஸ்லீம் தான் சுட்டாருன்னு சொல்லி ஒரு கலவரத்தை இது பண்ணி அதுலயும் கெயின் ஆகணும்னு ஒரு திட்டமா இருக்காது. அதனால இந்து துட்டாரா முஸ்லீம் துட்டாரானா அப்போ அவரை அவர் காந்தி சொன்ன வாக்கியத்துல இருந்தே அந்த என்னை ஒரு பைத்தியக்காரன் சுட்டாருன்னா அதுல இருந்து தான் நேரு எடுத்துக்கிட்டு வானொலி உரையில சொல்றாருங்கிற மாதிரி அந்த காங்கிரஸ் பிரசுரத்துல அந்த வாக்குமூலத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. இந்த வகையில காந்தி இன்னும் விவாதிக்கப்படுகிறார, பல வகையில் காண்பவர்கள் அவரை எத்தகைய கருத்துக்களோடு பார்க்கிறாங்களோ அத்த வகையில் தோற்றமளிக்கிறவராக ஒரு பன்மைத்துவ சாதிய பன்மைத்துவ சமூகம் வந்து கொடுத்திருக்கிற உருவாக்கி இருக்க இந்த ஆளுமை எல்லா விவாதத்துக்கும் இடம் கொடுக்குற மாதிரி அது இருக்கு. எனக்கு சமீப காலமா தீண்டாமைன்னு ஒரு வார்த்தையே வெள்ளக்கார வார்த்தை தான், அது அன்டச்சபிலிட்டில இருந்து வருது. அதாவது தன்னை உணர்ந்து அந்த வார்த்தை வரல, ஏன் வழி ஏன் சமூகம். அது ஏன்னா இப்ப இந்திய சமூகத்துல பாராமைன்னு ஒரு கொடுமை இருக்கு. ராத்திரி மட்டும்தான் நடமாடணும், மனுஷன் இன்னொரு மனுஷன் கண்ணில் படவே கூடாதுன்னு சமூகம் இருக்கு. அது தெரியாது வெள்ளைக்காரனுக்கு. அதனால அவன் அன்சியபிலிட்டி சொல்லல, அவனுக்கு தெரிஞ்ச அன்டச்சபிலிட்டி சொன்னான். அந்த வார்த்தையை சொல்லி அப்ப டோட்டலா ஒரு சாதி சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுல அத வெள்ளைக்காரன் சொன்னதை வச்சு உள்வாங்கிக்காம அல்லது சொல்றதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம அனுபவத்தையும் சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒட்டுமொத்தமா ஒரு புரிதல் வந்து நம்ம அதை சமூக மாற்றத்துக்கு பயன்படுத்தணும். காந்தியோட புரிதல் என்ன? காந்தி ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்க, நான் வந்து நான் சனாதன தர்மத்தை நான் விரும்புறேன், அப்படித்தான் இருக்கணும் இந்து சொசைட்டி, அது இது எல்லாம் சொல்றாங்க. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை திரட்டிட்டு போறாரு. இவர் சொன்னாரு, அருமையா கோர்பச்சேவோட கொண்டு வந்து பாலாஜி கனெக்ட் பண்ணாரு. அப்ப உலகளாவிய அளவுல ஒரு செயல்பாடு வந்து அவருடைய ஆளுமை வந்து உள்வாங்கப்படுது, அமெரிக்காவிலையும் சரி அங்கேயும் சரி. அப்ப கோர்பச்சேவனுடைய கடைசி கால ஒரு பேட்டி ஒண்ணு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு நிருபர் அவர்கிட்ட, புட்டினை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏதோ சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து நீங்க டிசால்வ் பண்ணது, சோவியத் யூனியன் டிசால்வ் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு நீங்க செஞ்சது தப்பு இல்லையான்னு அந்த நிருபர் கேட்கிறாங்க. அப்போ கோர்பச்சேவ் என்ன சொல்றாருன்னா, நான் கட்சி பொதுச் செயலாளர் ஆன உடனே ஒவ்வொரு ஊருக்காக நான் போய் எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டேன். அவங்க எது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு போர் மட்டும் வந்துடாம பாத்துக்கன்னு என்ன சொன்னாங்கன்னு சொல்றாரு. அது அவருக்கான லாஜிக், அவருக்கான நியாயம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செஞ்சதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம உண்மை என்னன்னா 90ல கோர்பச்சேவ அரெஸ்ட் பண்ணப்போ நான் பல்லாவரத்துல லட்டு கொடுத்து கொண்டாடினேன். அது அந்த நேரத்து இதுவா இருந்தது. ஒரு மனுஷனை அரெஸ்ட் பண்ணதுக்காக லட்டு கொடுப்போமா? இனிப்பு கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் திருப்பி வந்துடுற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. அப்போ இவர் இந்த வயதான கோர்பச்சேவ் வந்து அவர் இப்ப மார்க்சிசத்துல மாவோ வந்து நல்ல சண்டை கெட்ட சண்டைன்னு ரெண்டா பிரிச்சுட்டாருங்க. கோட்பாடுற்ற சண்டை, கோட்பாடு இல்லாத சண்டை, மக்களுடைய விடுதலைக்கான சண்டையே வேணாம் அப்படிங்கிறது. அது வந்து முதலாளித்துவத்தின் கேடயம்தான் அப்படின்னு இப்ப இன்னமும் மீனாட்சி சுந்தரம் மாதிரி தோழர்கள்லாம் காந்தியம்ங்கிறது முதலாளித்துவத்தின் கேடயம்தான், இந்துத்துவா என்பது அது போர்வால் தான் புத்தகம் எழுதுறாங்க. நம்ம அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்போ கோர்பச்சேவ் வந்து என்ன சொல்றாருன்னா, 2 கோடி பேர் செத்தான் செகண்ட் வேர்ல்டு வார்ல. ஜனம் என்ன சொல்லுதுன்னா, சோறு கீறு கிடைக்கலாம் கூட கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிறான், இன்னொரு சண்டே உருவாக்கிடாத அப்படின்னு சொல்லு. அது என்ன சொல்றாரு, நான் எதிர்த்து நின்னா திரும்பவும் சோவியத் யூனியன்ல உள்நாட்டு ஃபைட் வந்திருக்கும், மீண்டும் ஒரு சிவில் வாரை நான் தவிர்ப்பதற்காக நான் ரிசைன் பண்ணேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் தனியா உட்கார்ந்தேன், என்னால சண்டை வரக்கூடாது. அப்போ அங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு
காந்தி வந்து நவகாலியில போறாரு. இந்து முஸ்லீம்கள் எல்லாரும் ராணுவம் பயப்படுற இடத்துல ஒத்த மனுஷனா போறாரு. இப்ப அதெல்லாம் அட்டன் போற படத்துல வந்து அந்த ஆக்சுவலி வந்து அகிம்சை என்பது கோழைத்தனம் இல்லை, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வீரம். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வீரம்னு அகிம்சையை வந்து அவர் செயல்படுத்தி காட்டுறாரு. அது என்ன விஷயம், இன்னைக்கு ரெலவெண்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்கத்தா இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அனாதையான முஸ்லீம் குழந்தையெல்லாம் இந்து வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? முஸ்லீமாவே வளர்க்கணும். அதே மாதிரி அனாதையான இந்து குழந்தைய முஸ்லீம் வளர்க்கணும், இந்து குழந்தையா வளர்க்கணும். குஜராத்ல 2000க்கு மேற்பட்ட குழந்தைங்க கொல்லப்பட்டது. எங்க மனிதர்கள் கொல்லப்பட்ட அனாதையான குழந்தை என்ன ஆச்சுன்னு லிஸ்ட் கிடையாது. அனாதையான குழந்தைங்க வர லிஸ்ட் இருக்கு, ஆனா என்ன எங்க இருக்குன்னு தெரியாது இன்னும். அப்போ காந்தி இன்னும் தேவைப்படுறார். அதாவது காந்தி, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, காந்தி இப்ப லெனின் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிறார் காந்தி மேல. ஆனாலும் அவர் வாழ்ந்த சூழல்ல காந்தி மாதிரி அரசியல் அங்க ரஷ்யால பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படல, அந்த சொசைட்டிக்கு அது தேவைப்படல. ஆனா லெனினிசத்துல நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது என்னன்னா, நீங்க வந்து நாட்டினுடைய அரசியல் வாழ்வு சமூக மாற்றத்துக்காக வேலை செய்யறவன் கையில அவன் கட்டுப்பாட்டுல வரணும்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்த நீ கைப்பற்றினா அரசியல் விவாதம் முழுவதும் ஒன்ன சுத்தி நடக்கணும், அதை நீ கண்டுபிடின்றார் லெனின். அப்ப இங்க வந்து நாம வந்து காந்தியுடைய ஒரு பரிணாமம் இந்த பரிணாமம் நம்ம பாக்குற அதே நேரத்துல இன்றைய இந்துத்துவ அரசியல்ல இடதுசாரி சக்திகளுக்கு அல்லது சமூகத்தை முன்னேற்றி போகணுங்கிற சக்திகளுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு எந்த ஒரு எந்த ஒரு செயலை நாம செய்தால் நாட்டின் அரசியல் விவாதம் முழுவதும் நம்ம கட்டுப்பாட்டுல வரும். ஜனங்க நம்மளை நோக்கி திரண்டு, எப்படி தண்டி யாத்திரையிலையும் உப்பு சத்தியாத்திரையிலையும் ஒத்த மனுஷன் நடந்து போனா லட்சக்கணக்கான பின்னாடி போனானே, அது மாதிரி எந்த எந்த ஒரு தருணத்தை, எந்த ஒரு வாய்ப்பை, எந்த ஒரு செயல்முறையை, எந்த ஒரு அணுகுமுறையை காந்திகிட்ட இருந்து எதை எடுத்தா மொத்த பேரையும் திரட்டிடலாம் அப்படிங்கிற அந்த அந்த தருணத்தை லெனினுடைய வழிகாட்டலோட நம்ம வந்து அதை நிச்சயிக்கிறதா நம்ம இன்னைக்கு காந்திக்கு நாம சரியா செய்யறதா இருக்கட்டும். பழைய காந்தியுடைய அணுகுமுறை எடுத்துக்கிறதா, நடு காந்தியுடைய அணுகுமுறை எடுத்துக்கிறதா, கடைசி கால காந்தியினுடைய அணுகுமுறை எடுத்துக்கிறதா, அதல்ல. இன்றைய இந்திய சாதி சமூகம் அது போய் கொண்டிருக்கிற வளர்ச்சி போக்குல லெனினிய பாணியில் ரஷ்ய சமூகத்துல அவர் எப்படி பண்ணாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, வரலாற்று சம்பவங்களை ஒரு பெரிய இரும்பு சங்கிலிக்கு உவமையா காட்டுறாரு லெனின். அந்த ஒவ்வொரு சங்கிலியும் இன்னொரு கண்ணியோட எங்க பிணைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சமூக மாற்ற புரட்சியாளருக்கு தெரியணும்ன்றார். அதுல எந்த கண்ணியை நீங்க கையில பிடிச்சீங்கன்னா மொத்த சங்கிலியும் உங்க கட்டுப்பாட்டுல வருமோ அதை நீங்க பிடிக்கணும்ன்றார். அந்த வகையில இன்றைய இந்துத்துவ சூழல்ல இன்றைக்கு ஒரு பக்கம் சொல்றாங்க உலகம் ஃபுல்லா வலதுசாரி இருக்காரு, அதனால இங்கேயும் இருக்காருன்னு. ஆனா இந்தியாவில உலகம் ஃபுல்லா இருக்கிறவர் இல்ல, இந்தியாவில வித்தியாசமா இருப்பாரு. அதாவது உலகத்தின் எல்லா அம்சங்களும் இந்தியாவில இருக்கு, ஆனா இந்தியாவை போல உலகத்துல வேறொரு நாடு இருக்க வாய்ப்பில்லை. ஆக நீங்க உலகம் ஃபுல்லா வலதுசாரி வந்துட்டாங்க, அங்கெல்லாம் காலி ஆகிட்டே வரும்போது இங்க காலி ஆவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒரு ஆய்வு போக்கு இருக்கு. இப்ப அது மாதிரி இல்லாம இன்று நாம வந்து காந்தியின் இந்த படுகொலை செய்யப்பட்ட நாள்ல அவர் விரும்பி இப்படி அவர் வந்து இப்படி ஒரு உயிர் தியாகத்துக்கு அவர் வேண்டி விரும்பி இருந்த மாதிரிதான் இறந்திருக்காரு. அப்போ ஒரு 78 வயது முதியவர் முழுவதும் அதை இப்ப அர்ப்பணிப்ப தன்னளிப்புன்றாங்க, ஒரு நல்ல வார்த்தை தியாகம் சொல்றாரு. ஒரு தன்னளிப்போட அவர் வந்து முழுக்க வந்து அவரை வந்து ஒரு முதலாளித்துவ கேடயம், ஒரு ஒரு முதலாளித்துவ அரசியல்வாதி அப்படிங்கிற சிமிலுக்குள்ள அடைக்கவே முடியாது, எதுக்குள்ளே அடைக்க முடியாத ஒன்னாதான் காந்தி இருக்காரு. ஆனா அவர் தான் நவீன இந்தியாவின் முதல் ஆர்கனைசரா இருக்கார். அவர் வெளியே வந்தார்னா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டான். அவர் அம்பேத்கருடைய சமூக மக்கள் முழுவதுமே காந்தியின் விஷயத்துலதான் கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஆலமரமா காந்தி இருந்தாரு, அம்பேத்கரே அது கீழே வளர்த்த ஒரு
ஒரு சின்ன மரமா தான் இருந்தாரு. அந்த வகையில உங்களுக்கு வந்து இன்றைக்கு சமூக மாற்றத்துக்கு நம்ம காந்திய விஷயங்களை அவரை பயிலுவோம்னு நான் கேட்டுக்கிட்டு, நிறைவுரையா தோழர் ரவீந்திரன் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம நிகழ்வு முடிக்கலாம். நம்ம 9 மணிக்குள்ள முடிக்கலாங்கிறத ஒரு இதா வச்சுக்கலாங்கிறத கேட்டுக்கிறேன். வணக்கம். பொதுவா இப்ப பாலாஜி தோழர் சொன்ன மாதிரியான கம்யூனிஸ்டுகள் முன்னர் காந்தியை எவ்வாறு பார்த்தார்கள், பார்த்தோம் என்றது இன்றைக்கு காந்தி எப்படி பார்க்கப்பட வேணும், அன்றைக்கு அப்படி பார்க்கப்பட்டது இன்றைக்கு ஆச்சரியமாயும் இருக்கு என்ற அந்த விஷயத்தை நான் கருத்தை சொல்லலாம். ஏன்னால் என்னுடைய பாரதியின் மெஞ்ஞானம் புத்தகத்தில கூட நான் காந்திய அவர் ஒரு முதலாளித்துவத்தின் கீழே வசனத்தை பாதிக்காவிட்டால் கூட அந்த பார்வையில தான் அதை எழுதியிருந்தேன். அதை பற்றி பிறகு பாலாஜி என்னோட பேசியிருக்கிறார். இந்த அளவுக்கு காந்திய கடுமைய பார்க்கறதுன்றது சரியாக இருக்காதுன்னு அப்பவே எனக்கு அந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்குள்ள அப்பவே பாலாஜிக்கு காந்தி எப்படி பார்க்கப்படணும் நாங்கள் கொஞ்சம் அதிதீவிரமா நிற்கிறோம் என்ற அதை ஒரு புறப்பாடாக அணுகித்தான் பாலாஜி எனக்கு சொன்னவர். இந்த மாதிரி காந்தியை பார்க்கறது சரியாக இருக்க காந்தியினுடைய முழுமை பாத்திரத்தை பார்க்க என்ற விஷயத்தை சொல்லி இருந்தாலும் நாங்கள் ஏன் அப்படி பார்த்தோம் என்றதுக்கு சில இதுகள் இருக்கு. என்ன பொறுத்தவரை அது பொதுவாக எங்களுடைய கட்சி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய காந்தி என்பவர் முதலாளித்துவத்தின் கேடையம்தான். அவர் இந்தியாவை ஒரு முதலாளித்துவ முறைமைக்குள்ள கொண்டு வரதுக்காக தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்தவர் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. அன்றைக்கு அவ்வாறுதான் மார்க்சியர்கள் பார்த்தது. அதுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட காரணங்கள் பாவத் சிங்கினுடைய காந்தி நடந்து கொண்ட பிறகு இந்த இந்திய முதலாளி வர்க்கத்துடைய அனுசரணையில காந்தி இருக்க நேர்ந்தது. அது அவரோட சர்வத்தின் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை சொன்ன ஒரு விஷயம், காந்தி ஏழ்மையில வாழ்கிறார், ஏழையாக ஊக்கம் அளிப்பதற்கு நிறைய பணத்தை செலவிட வேண்டி இருந்தது என்ற ஒரு காந்திய ஏழையாக காட்டுவதற்கு நிறைய பணம் செலவிடப்பட வேண்டி இருந்தது என்று அது ஒரு குற்ற விமர்சனமாக கூட அவர் சொல்லியிருந்தார். ஒரு காந்தி ஒரு இடத்துக்கு வாரர் என்று சொல்லப்பட்ட போது தாங்கள் அதற்கு செய்ய வேண்டியிருந்த ஏற்பாடுகளுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டியது, அந்த செய்ய வேண்டிய செலவு வந்தது அவருக்கு பெரிய வசதிகளை செய்து கொடுக்கிறதுக்கு. நான் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்றேன் சொல்ற அந்த வாழ்க்கை முறைக்கு செய்யப்பட்ட செலவு. உதாரணத்துக்கு ஆடு, அந்த இடத்துல ஆடு இல்லாத அவருக்கு ஆடு அது அது இன்னொரு ஒரு கொட்டை போடுறதோ எதுவுமே பழமைக்கு மாறான சில செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு காங்கிரஸ் காந்திய மதிக்கிற ஒருவரால சொல்லப்பட்டு அப்ப அதுக்கான பணத்தை யார் கொடுக்கிறோம் என்றால் பெருமுதலாளி அப்ப பெருமுதலாளிகள் இல்லாத தேசிய முதலாளி வர்க்கத்து வளர்ந்து கொண்டிருந்தும் அந்த பார்வை வர்க்கம் தான் வச்சிருக்குது. அந்த வர்க்கத்தினுடைய பொருளாதார நலனையும் அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்று பார்க்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு காரணத்தினாலே இந்த பார்வை எங்களுக்கு வருது தரப்பட்டிருக்கு. அந்த பார்வையோட நாங்கள் எழுத வந்த பாரதியினுடைய வரலாறு பற்றி எழுதி கொண்டு போயிருக்கோம். ஒரு பிரச்சனை வருது என்றால் அந்த நேரத்துல கேசவனுடைய ஒரு நூல் வந்தது. பாரதி காந்திய அதிதீவிர வன்முறை போராட்டத்தை ஆதரிக்கிறார், அதிதீவிர புரட்சிவாதியாக தன்னுடைய வரலாறை வாழ்க்கையை தொடங்கி பிற்காலத்தில் காந்தியவாதத்துக்குள்ள
சரணடைந்தார் என்ற ஒரு விமர்சனத்தை கேசவன் வச்சது. நான் பாரதிய கவிதைகள் மட்டுமில்லாம வசனங்களையும் படித்த ஒரு விஷயம் விளங்குது. அவர் ஆரம்பத்திலேயும் அதிதீவிர ஆயுத வன்முறை போராட்டத்தை எதிர்த்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஆரம்பத்திலேயும் அதிதீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில அவர் காந்தியவாதத்துக்குள்ள சரணடையவும், இறுதியில காந்தியவாதத்துக்குள்ள சரணடைய போனதுக்கான ஒரு இது 19ஆம் ஆண்டுல காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிக்கிற போது பாரதி அதை ஏற்றுக்கொள்ள. பாரதி மட்டுமில்லை, முன்னர் 8ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டிலிருந்து 8ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்த முதலாவது தேசிய எழுச்சியை ஏற்படுத்திய தீவிரவாத அணி திலகர், சந்திரபால் போன்றவர்கள், அவர்களுடைய அந்த எழுச்சிக்குரிய தலைவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது அவசியம் இல்லாதது என்று சொன்னார்கள். அதைத்தான் பாரதியும் சொன்னார்கள். வெறுமன தன்னுடைய தலைவர்கள் சொல்வதை அப்படியே சொல்றவராக பாரதி இருக்கவில்லை. பாரதி இந்த ஒத்துழையாமை இயக்கம் பயனில்லாது என்று சொல்ற காரணம் வந்து மாணவர்கள் பல்கலைக்கழகங்களை நிராகரிப்பது, வக்கீல்கள் சட்டசபையை நிராகரிப்பது, வக்கீல்கள் நீதிமன்றத்தை நிராகரிப்பது, நீதிமன்றம், சட்டசபை, பாடசாலைகள் இவற்றை பகிஷ்கரிப்பது என்பது பயனில்லாதது. அதன் மூலமாக ஒரு பெரிய எழுச்சி ஒன்றை ஏற்படுத்திவிட முடியாது. வரிகொடா இயக்கத்தை, வரிகொடா இயக்கம் சாதாரணமான உழைக்கும் மக்கள், விவசாயிகள் வரிகொடா இயக்கம் ஒன்றை செய்வதுதான் பயனுள்ளதாக இருக்குமே தவிர சட்டமன்றத்தையும் பல்கலைக்கழகங்களையும் நீதிமன்றங்களையும் பகிஷ்கரிக்கிறதுல எந்த பயனும் இல்லை என்ற தன்னுடைய விளக்கத்தோடு தான் பாரதி அதை சொல்றார். சொல்ற நேரம் அவர் சொன்ன தீவிரவாத தலைவர்கள் யாருமே இதை சொல்லி வரிகொடா இயக்கத்தை செய்யுங்க, வரிகொடா இயக்கத்தை செய்யுங்கன்றது பாரதி சொல்ற ஒரு விஷயம். அப்ப ஆனால் 21ஆம் ஆண்டு அந்த வரி ஏற்கனவே பாலாஜி சொன்ன சௌரி சௌரால நடந்திருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை எரித்தது, அதுல போலீஸார் கொல்லப்பட்டது. அப்ப அது ஒரு பெரிய வன்முறையாக மாறி போலீஸ் ஸ்டேஷனை எரித்து ஆயுதங்களுக்கு எடுத்தது அப்படி என்ற பெரும் வன்முறையாக ஆகிய போது காந்தி அதை நிறுத்துறார். இது பாரதி இறந்த பிறகு நடக்கிற விஷயம். அப்ப பாரதி வாழ்கனி அம்மான் என்று பாரதிய வாழ்த்தி, காந்திய வாழ்த்தி பாடியதோ, காந்தி சொல் கேட்டார் காண்பார் கணத்தினுள் விடுதலை என்று பாடியதோ, அந்த எழுச்சி விவசாயிகள் வரிகொடா இயக்கத்தை தாங்களாக தொடக்கி காந்தி சொன்ன சட்டசபை, பல்கலைக்கழகம், நீதிமன்றம் என்றதுக்கு அப்பால பாரதி தானே முன்மொழிந்த, இவர் முன்மொழிந்ததால அங்க நடக்கிறது இல்லை, ஆனால் மக்கள் தாங்களாக எழுச்சிப்பட்டு வரிகொடா இயக்கத்தை செய்த அந்த உற்சாகத்துலதான் பாரதியோட அந்த 2 கவிதைகள் இருக்கு. வாழ்கனியம்மான் 2 கவிதைகள் பாரதிய காந்தியை அவ்வளவு உச்சமாக வாழ்த்தி எழுதியவை. அப்ப ஆனா அந்த அவர் இறந்த பிறகு இந்த கலவரங்கள் நடக்குது, வன்முறையாக வெடிக்குது, காந்தி அதை தடை செய்கிறார். அப்ப நான் பாரதியின் விஞ்ஞானத்துல நான் எழுதினது, இந்த மாதிரி காந்தி தடை செய்த போது பாரதி உயிரோட இருந்திருந்தால் கடுமையாக கண்டிச்சு எழுதியிருப்பார். ஏன்னா இது அவர் திலகரை கூட மறுத்து பாரதியின் இடங்கள் இருக்குது. திலகரை கொஞ்சம் மரியாதையோட தான் அந்த மறுப்பற்றிருந்தார். விவேகானந்தரை எல்லாம் மறக்கல, திலகரை கொடுக்குற அளவு மரியாதை கூட கொடுக்காமல் விவேகானந்தரை மறுத்து எல்லாம் எழுதியிருக்கிறார். காந்தியை கடுமையா கண்டிச்சிருப்பார். ஏனென்றால் ஆரம்பங்கள்ல இருந்து காந்தியில கடும் விமர்சனங்களையும் வைத்துக் கொண்டு வந்த ஒருவர் தான் பாரதி. ஆகவே இந்த வரிகொடா இயக்கம், ஏன்னா அந்த முதல் வன்முறை காலம் என்று சொல்லப்படுற காலத்திலே தனிநபர் வன்முறையை நிராகரிக்கிற பாரதி மக்களாக எழுச்சிப்பட்டு ஒரு வன்முறையை செய்தால் அதை ஆதரிச்சிருக்கிறார். அப்ப அந்த பார்வையை தான் நான் என்னுடைய புத்தகத்துல வலியுறுத்த வேண்டியிருந்தது. அப்ப அந்த விடயம் காந்தி என்கிற ஒரு தனி ஆளுமே நாங்கள் இவ்வாறு பார்ப்போம். அவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல.
அவர் நிச்சயமாக அந்த இப்ப ஏற்கனவே இங்க சொல்லப்பட்டது போல ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இந்த இயக்கங்கள் நடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட காந்தி அதை செய்திருக்க முடியும். ஆனால் வெகுஜன எழுச்சி ஒன்று ஏற்பட்டு அது அரசுக்கு கடுமையான அடியை கொடுத்த பிற்காலத்துல காந்தி சொல்றார், இப்ப ஒரு மாடு முட்டை வந்தால் அது பசு என்று பார்க்க தேவையில்லை, அதுக்கு அடிக்கலாம் கொல்லலாம் என்று கூட காந்தி சொல்லியிருக்கிறார். ஏன்னா பிற்காலத்துல மக்கள் தாங்களே வன்முறையில் ஈடுபட்டதை காந்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தவிர்க்க முடியல என்றால் அதை செய்யலாம் என்றார். அப்ப ஆரம்ப காலத்து காந்தி அது அல்ல. அப்ப அந்த மாற்றங்கள் என்ற அடிப்படையான விஷயம் வரலாறு என்பதை இஎச் கார் சொன்ன ஒரு விஷயம், வரலாறு என்பது இன்றைய எங்களுடைய இயக்கத்துக்கு கடந்த காலத்தோடான உரையாடல். அந்த கடந்த காலத்துல இது எவ்வாறு எல்லாம் நடந்தது என்று நாங்கள் மீட்டு பார்க்கிறது என்பது இன்றைய எங்களுடைய நடைமுறைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்தான். இப்ப நாங்கள் ஏற்றத்தாழ்வு சமூக முறை பற்றின வரலாறை படிக்கிறோம் என்றால் இன்றைக்கு அந்த ஏற்றத்தாழ்வை தகர்க்கிறதுக்காக 2000 வருஷங்களுக்கு முன்னர் அது எவ்வாறு ஏற்பட்டது என்றதை பார்க்கிறோம். அதுபோலத்தான் 100 வருடங்களுக்கு முன்னர் இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டம் எவ்வாறு நடத்தப்பட்டன, அதுல எது இவ்வாறு போனால் நல்லது என்று பாரதி பார்த்த பார்வை ஒரு வகையானது, காந்தி கையாண்ட முறை இன்னொரு வகையானது. ஆனால் காந்தியின் தலைமையில ஒரு வெகுஜன எழுச்சி ஏற்பட்டு வந்த மாற்றம் ஒரு விடுதலையாக இருந்தது என்பது ஒரு உண்மை. அது விடுதலை இல்லை என்றது இல்லை, ஆனால் அது பாதி சுதந்திரம் தான். முதலாளி வர்க்கமும் ஆதிக்க சாதிகளும் தான் இந்திய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டன. அப்ப காந்தியினுடைய அந்த நடைமுறை முழுமையான விடுதலைக்கு போகவில்லை என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்து கொண்டு காந்தியை முழுக்க முழுக்க சரி என்றும் பார்க்க முடியாது. அது என்னுடைய பார்வை. ஆனா நாங்கள் பார்த்ததுல பாரதூரமான தவறு இருந்தது என்றது நாங்க சுய விமர்சன ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயம். வெகுஜனங்களை அணிதிரட்டி ஒரு பெரிய எழுச்சிக்கு மக்களை வீதிக்கு கொண்டு வந்தது என்பது மிகப்பெரிய ஆற்றல். அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில நாங்கள் முழுமையான பார்வையோட இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு இன்றைய இந்த நிகழ்வு உதவி இருக்கிறது என்ற என்னோட கருத்தோடு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாலாஜி, 8 to 9 மணி 9 ஆயிடுச்சு. அதாவது ஒன்று, நீங்க ஏதாவது ஃபைனலா சொல்லி நிறைவு செய்யலாம். நாளைக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கலாம். நீங்க பஞ்சாப் போயிட்டு வர்ற வரைக்கும் நானும் தோழர் ரவீந்திரன் கூட ஒன்று ஸ்லோவா டெய்லி நடக்குதுன்னா அடுத்து கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். மெதுவா டீமு நமக்கு பெருங்கூட்டமும் வேணாம். அதனால செலக்டடா கவனமா கேட்குற ஒரு சின்ன கூட்டம் போதும். நீங்க ஏதாவது சொல்லி கூட்டம் முடிச்சிடலாம். நாளைக்கு கூட என்னன்னு முடிவு பண்ணிட்டு கூட கலைஞ்சிடலாம். தோழர் பாலாஜி, அன்மியூட் பண்ணிக்கங்க. தோழர் பாலாஜி, அன்மியூட் பண்ணிக்கங்க. இந்த கருத்து ஒரு கண்ட்ரடிக்ஷனா இருக்குது. என்னாச்சு? என்ன தோழர் பபி தோழர்? ஆமா, இந்த கருத்து ஒரு கண்ட்ரடிக்ஷனா இருக்கு. அப்ப பாலாஜி நான் சொல்லத்தானே வேணும். என்ன பபி, நான் என்ன சொல்லணும்? இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரவி சொன்னீங்க. ஆமா, அதுதான் ஏற்கனவே அது டிபேட் பண்ணதான். இல்ல இப்ப நிறைய தகவல்கள் இப்போ தினந்தோறும் குவிஞ்சுக்கிட்டு வருது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பார்வை செழுமை அடையுது. இந்த உதாரணமாக சொல்றேன், ஏதாவது 2-3 உதாரணம் சொன்னேன். சுவாசிச்சது இப்போ உப்பு சத்தியாகிரகம் 40 குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி உப்பு சத்தியாகிரகமா? ஆமா, உப்பு சத்தியாகிரகம் ஒரு 5 பேர் 6 பேர் தான் ஆசிரமத்திலிருந்து தொடங்குறாங்க. ஒரு போற வழியில அப்புறம் லட்சக்கணக்கான பேர் போய்
மக்கள் கூடினாங்க. பிரிட்டிஷ்காரன் எதிர்பார்க்க நம்ம காந்தி படத்துலயும் பார்க்கலாம். நீங்க 4 பேரா போவாங்க, அடி வாங்குவாங்க, விழுவாங்க, வாலண்டியர்ஸ்க்கு தூக்கி போவாங்க. அதே மாதிரி அதே ஜாலியன் வாலாபாக் விஷயத்துல கூட இப்ப புது தகவல் என்ன வந்திருக்குன்னா, அது டயரே திட்டமிட்டு ஜனங்களை கூட்டி இருக்கான். அவன் 144 செக்ஷன்னு கூட்டம் கூடக்கூடாது, சட்ட ரீதியா யாரும் கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டான். தண்டாரா அடிச்சு அந்த அமெரிஸ்டர் முழுக்க சொல்றான். ஆனா இப்ப புது தகவல் என்னன்னா, ஒரு ஒரு சின்ன பையன் அவர்தான் அந்த அப்போ பஞ்சாப்ல முக்கியமா இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் அவரு பேரை சொல்லி அவரு பேச போறாரு. அந்த பார்க்ல அவர் பேச போறாரு. பார்க்ல சொல்லிக்கிட்டே ஓடுறான். அவன் மார்க்கெட்ல சொல்றான், பஸ் ஸ்டாண்ட் சொல்ல ஓடுறான். அந்த பையன் யாரு அனுப்பிச்ச பையன்? அப்ப இவரு டயர் என்ன பண்றாரு, எல்லா கேட்டையும் மூடிட்டு ஒரே கேட்டு மட்டும் இவரு இந்திய. அப்புறம் வழி முழுக்க தப்பிச்சு வந்தா சொல்றதுக்காக ஆங்கிலேய படையெல்லாம் வழி முழுக்க வச்சிருந்தரான். யாரும் தப்பிக்க வெளியே வரவே முடியல. இந்த நேரத்துல தான் அந்த சர்தார் உத்தம்னு ஒரு படம் சமீபத்துல வந்திருக்குது. அது பார்க்காதவங்க நிச்சயமா கட்டாயம் பார்த்துருங்க. அற்புதமான படம். அது ஜாலியன் வாலாபாக் நடக்கும்போது கூட்டம் நடக்கும் போதெல்லாம் கூட தெரியாது அவருக்கு. அப்போ நண்பர் ஒரு பார்க்கல சுட்டு கொன்றான் அப்படின்னு உடனே இவரும் சேர்ந்து போறாரு. போனா படையெல்லாம் போயிடுச்சு, பிணங்கள் மட்டும் இருக்கு அந்த பார்க்குக்குள்ள. அதுதான் சர்தார் உத்தம்ல ரொம்ப முதல் காட்சியாகி அப்புறம் உத்தம் லண்டன் போய் டயரை வாங்குறாரு. பாலாஜி என்ன ஆச்சு உங்களுக்கு? பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த டயருடைய நடவடிக்கை எல்லாம். அப்போ சர்தார் உதம் ஒரு முக்கியமான படம். ஜாலியன் வாலாபாக் பத்தி அந்த படம் ரொம்ப முக்கியமான படம். அது அதனால இப்ப ஒவ்வொரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு தான் இருக்குது. பகத்சிங் பத்தியும் தகவல்கள். இப்ப அவரு காந்தியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நான் இர்ஃபான் நபி பார்வையை மேல தூக்கி பார்ப்பேன். ஏன்னா அவரு நிதானமா காந்தியுடைய வளர்ச்சி பாதைய அந்த கட்டுரையில தொட்டு இருக்கிறார். காந்தியும் தேசிய இயக்கம் இது வரைக்கும் அப்படி ஒரு இது இல்லை. அட்டன்புறம் திரைப்படத்துல அவர் செய்ய வேண்டிய காரியத்தை திரைப்படத்துல செய்தார். இது 2 முக்கியமான ரீசன்ஸ் போடுறாரு. ஏன் இன்னைக்கு சேட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. ஃபுல் கட்டுரையை வாசிக்கிறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கு, அதை வாசி பாருங்க. ரொம்ப அற்புதமான கட்டுரை. அது இன்னைக்கும் காந்தி என்னுடைய ரிலவன்ஸ் சொல்லி அப்புறமேட்டு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ப்ரோக்ராம் நம்ம தான் பாஜகவின் அணு ஆயுத சோதனையும் விளைவு பேசின அந்த உரை கற்பனை முடிந்து போகுது, எண்ட் ஆஃப் இமேஜினேஷன் அந்த உரை, அந்த புத்தகமும் அன்னைக்குதான் அதை வெளியிட்டோம். அது பாஜக அணு ஆயுத போக்ரான் வச்சு நடந்த கூட்டம். அந்த புக்கு அது உடனே சிங்கராயர் மொழிபெயர்த்தது. அதை அறிமுகப்படுத்தி நாளைக்கு நிகழ்ச்சி வச்சுக்கலாம். அந்த வரலாறு எப்படி அந்த புத்தகம் உருவாச்சுன்ற வரலாறு சொல்லி அதுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போக்குறான்னு அந்த விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். நாளைக்கு வச்சுக்கிறோமா, அது என்ன நாளைக்கு அதுக்கப்புறமா ஒரு நாள் வைக்கலாமா யோசிக்கிறோம். ஒரு நிமிஷம், அதான் நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். அதான் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா இந்த மூலதனத்தை தமிழ் பண்ணாரு இன்விடேஷன் போட்டு பாலாஜி முடிச்சிட்டீங்களா? அந்த 2 வரையும் சொல்லி முடிச்சிடறேன் பாலாஜி. நம்ம அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது ஒரு தமிழ் மூலதனம் தமிழ் பண்ணாரு அவரு தியாக தோழர் அவர் சொன்னாரு,